பராசக்தி விசஸ் ஜனநாயகன் அப்படின்ற மாதிரி ரெண்டுமே இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. அதுக்கான வரவேற்பு எப்படி இருக்கும்? அண்ட் உங்களோட கணிப்புப்படி எது நல்லா இருக்கும்? ஏன்னா ஒரு படத்தை முன்கூட்டியே நம்ம தீர்மானிக்க முடியாது. நம்ம தொடர்ந்து ஓகே. அதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாத்தையும் கடந்தது விஜயினுடைய படம். இப்ப அந்த படம் வந்து ஒரு மொக்க படமா இருந்தா கூட அது வந்து எவ்வளவு பட்ஜெட்டோ அதை வந்து கிராஸ் பண்ணிடும். ஸோ அதுதான் நம்ம வந்து கடந்த காலத்தில் பார்த்தது. அப்போ அந்த அளவுக்கு விஜயினுடைய ஃபேன்ஸுங்கிறது இங்கே ஒரு வெறி பிடித்த கூட்டமாக இருக்குது. அது வந்து கட்டாயமாக பெரிய திருவிழாவாகும் தியேட்டரை. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இந்த பக்கம் சிவகார்த்திகேயன் அது வந்து ஒரு பெரிய ரிஸ்க் தான். சிவகார்த்திகேயன் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு மிக முக்கியமான நடிகராக இருந்தால் கூட விஜயோடு மோதுகிற அந்த திராணிங்கிறது வந்து மற்ற நடிகர்களுக்கு வராது. சிவகார்த்திகேயனுக்கு வந்திருக்குன்னா அது ஒரு ஆச்சரியம்தான். பட் அவர் கையில் இல்லை. ரிலீஸுங்கிறது ஒரு தயாரிப்பு நிறுவனம் எடுக்கிறது. அந்த நிறுவனம் ஏன் எடுக்குது அப்படிங்கிறதுக்கு பின்னால் அரசியல்லாம் காரணமாக இருக்கலாம். பராசக்தி படம் வர்றதுங்கிறது ஒரு அரசியல் தொடர்பான படமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த படத்தை இறக்கணும். இன்னொன்று வந்து விஜய் திரையுலகத்தை விட்டு போகும்பொழுது ஒரு வசூல் சக்கரவர்த்தியாக போயிடக்கூடாது. ஏன்னா இப்போ அவர் எப்போ சொன்னார், நான் திரையுலகத்திலிருந்து உச்சத்தை விட்டு வந்திருக்கேன்னு சொன்னார்ல, அந்த வார்த்தையை மெய்யாக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அரசியல் தானே.